இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 22வது தவணை எந்த தேதியில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு முக்கிய தகவலை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, சரிங்களா? அந்த அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும்போது எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வரணும் அப்படின்னா நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதாவது இகேஒய்சி முடிப்பது ஒரு 3 விஷயங்கள் முக்கியமாக முடிச்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் டெய்லி அப்டேட்டட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து ஆள் கொடுத்தீங்கன்னா போதும், நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மக்களே, நம்ம நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நில ஆவணங்களை சமர்ப்பித்த ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு கொண்ட மற்றும் இகேஒய்சி முடித்த விவசாயிகளுக்கு இந்த தவணை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் வருமான ஆதரவு தொகையின் 22வது தவணை விரைவில் வெளியாக உள்ள நிலையில் விவசாயிகள் கட்டாயம் செய்ய வேண்டிய இகேஒய்சி செயல்முறைகள் குறித்த முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளனர். 22வது தவணை எப்போது விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 6000 நிதி உதவி 2000 வீதம் 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. முந்தைய தவணைகள் வழங்கப்பட்ட கால அட்டவணையை கொண்டு பார்க்கும்போது பிஎம் கிசான் திட்டத்தின் 22வது தவணை தொகை மார்ச் மற்றும் ஏப்ரல் 2026 மாதங்களுக்கு இடையில் விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட வாய்ப்பு உள்ளது. கடைசியாக 22வது தவணை நவம்பர் 19, 2025 அன்று கோயம்புத்தூரில் வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இகேஒய்சி எண் கட்டாயம் பார்த்தீங்கன்னா நலத்திட்ட பலன்கள் இடைத்தரகர்கள் இல்லாமல் உண்மையான பயனாளிகளுக்கு அவர்களின் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக சென்று சேர வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காக இகேஒய்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நில ஆவணங்களை சமர்ப்பித்த ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கை கொண்ட மற்றும் இகேஒய்சி முடித்த விவசாயிகளுக்கு இந்த தவணை தொகை கிடைக்கும். இகேஒய்சி முடிக்கும் எளிய வழிகள் பார்க்க போகிறோம். பிஎம் கிசான் பயனாளிகள் இகேஒய்சி முடிப்பதற்கு 3 முக்கிய வழிமுறைகள் உள்ளன. ஓடிபி மூலம் இகேஒய்சி பிஎம் கிசான் இணையதளம் மற்றும் மொபைல் செயலிலும் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. பயோமெட்ரிக் மூலம் இகேஒய்சி பொது சேவை மையங்கள், அதாவது கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் மற்றும் மாநில சேவை கத்திரிங்களாம் பண்ணிக்கலாம். முக அங்கீகாரம் மூலம் இகேஒய்சியும் நம்ம முடிச்சிடலாம் சொல்லியிருக்காங்க. முக அங்கீகாரம் மூலம் செய்வது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து பிஎம் கிசான் மொபைல் செயலி மற்றும் ஆதார் ஃபேஸ் ஆர்டி செயலி இரண்டையும் டவுன்லோட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் செயலியை திறந்து உங்களின் பிஎம் கிசான் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் மூலம் உள்நுழைவோம். பயனாளி நிலை பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் அப்படி இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இகேஒய்சி நிலைமை இல்லை அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிச்சுன்னா இகேஒய்சியை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் எண்ணை கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்களோட ஃபேஸை ஸ்கேன் செய்ய ஒப்புதல் அளிக்கணும். முகம் வெற்றிகரமாக ஸ்கேன் செய்யப்பட்ட பிறகு இகேஒய்சி நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இகேஒய்சி செய்த 24 மணி நேரத்திற்குள் அதன் நிலைமை பயனாளி நிலை பக்கத்தில் பிரதிபலிக்கும் சொல்லியிருக்காங்க. யாருக்கு தவணை தொகை கிடைக்காது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகுதி அற்றவர்கள் பட்டியல் வரும் சந்தேகத்திற்கிடமான வழக்குகளுக்கான நீதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 1/2/2019க்கு பிறகு நில உரிமை பெற்ற விவசாயிகள் குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், அதாவது கணவன், மனைவி அல்லது வயது வந்த உறுப்பினர் சிறார் என பலன் பெறுவர்கள் விவசாயிகள் பிஎம் கிசான் இணையதளம் மூலம் கிசான் மித்ரா சாட்போர்ட் மூலம் தங்கள் தகுதி நிலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிற மக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் டெய்லி அப்டேட்டட்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போதும், நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மக்களே. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் மக்களே. தேங்க்யூ.